தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நபார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புது ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ வேக்கன்சி, எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் ஒருவேளை நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனலும் இருக்குது. அதில் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்டோட குட்டி குட்டி அப்டேட்ஸு, அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஜாப்போட அப்டேட்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்ட் வங்கியிலிருந்து தான் இந்த போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் அட்டண்டன்ட் குரூப் சி வேக்கன்சி 2024 கொடுத்துருக்காங்க. இதே நோட்டிஃபிகேஷன் ஒன்று 2019 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்த போஸ்டிங்ஸ் வந்து 108 வேக்கன்சிஸ் இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்துடலாம். மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்களே அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கான சேலரி 35,000 இருக்கும்னு. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு அடுத்த மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இது இந்த 2019 வந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ இதை வச்சு எக்ஸாமோட பேட்டர்ன் மற்ற விஷயத்திலையும் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி 10th முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். பட் ஒருவேளை நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷனோ இல்லை இன்ஜினியரிங் டிகிரியோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிகிரிக்கு கீழே படிச்சிருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எடுத்துக்காட்டால் ஐடிஐ, டிப்ளமோ, 12th இந்த மாதிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நீங்கள் அதுக்கு மேலே டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாதுங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட்டும் 18லேருந்து 30 வயசு வரைக்கும் பொது பிரிவினர் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அது கூடவே நீங்கள் இந்த ஓபிசின்னு சொல்லக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த 4 கேட்டகரியில் யாராக இருந்தாலும் 33 வயசு வரைக்கும் தாராளமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ஒரு 2 ஆன்லைன் பேஸ்டு டெஸ்ட்டையும் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டையும் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை பொறுத்தளவுக்கு 120 கொஸ்டின்னு 120 மார்க்கு, எழுதுறதுக்கு 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கு, ஜென்ரல் இங்கிலீஷு, நியூமரிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு இதில் இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து மெயின்ஸை பொறுத்தளவுக்கு 150 மார்க்கு, 150 கொஸ்டின்னு 2 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி இங்கிலீஷில் தான் எழுதணும், தமிழில் நீங்கள் எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் 1/4 மார்க் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, தப்பாக எழுதுகிற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக எக்ஸாமினேஷன் எழுதுங்க. கடைசியாக இந்த லாங்குவேஜ் டெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களோ அந்த ஸ்டேட் லாங்குவேஜை பற்றி நீங்கள் கண்டிப்பாக உங்களோட 10th-லையோ 12th-லையோ படிச்சிருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழை ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு வைப்பாங்க. ஒருவேளை நீங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிக்காமல் இருக்கீங்க ஆனால் தமிழ் நல்லா பேசுவீங்கன்றதுக்கு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ தமிழ் நல்லா எழுத, பேச, படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ப்ரிலிம்ஸ்லையும் மெயின்ஸ்லையும் எடுத்திருக்க 2 மார்க்கையும் கன்சிடர் பண்ணி அதில் நல்ல கட் ஆஃபில் வர்றவங்கள தான் இதில் செலக்ட் பண்ணுறாங்க. இப்போது அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் nabard.org அப்ளை பண்ணணும். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஃபீஸை பொறுத்தளவுக்கு 50 ரூபா வந்து எஸ்சி எஸ்டிக்கும், 450 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அதர் கம்யூனிட்டிக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்டேட் வைஸாக தான் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்டேட்டுக்கு இந்த 108 வேக்கன்சிலேருந்து ஒரு 10லேருந்து 12 வேக்கன்சி அல்லது ஒரு 8 வேக்கன்சி தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இந்த 8 வேக்கன்சியுமே வந்து டோட்டலாக வந்து செலெக்ஷன் பண்ணாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த 8 வேக்கன்சிக்கு தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதில் யார் ஃபஸ்ட்டு 8 இடத்த வராங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல பெனிஃபிட்டு. மற்றபடி எக்ஸாம்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு சூப்பரான ஜாப்.